Hello friends, welcome to our channel Yalini Trendz. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சின்ன குழந்தைங்க போடுற கவுன் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த கவுன் வந்து இந்த சைஸ் வந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க போடலாம். வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து saree மெட்டீரியல், அதாவது சாரியில வர ப்ளவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளவுஸ் பிட் தான் இது. வந்து 1 மீட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நாலா நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டு இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஹைட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மேலேருந்து ஒரு 17 இன்ச்சு நம்ம எடுத்துப்போம். இதுக்கு நீங்கள் சைஸ் இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஹைட் கூட கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டோ அந்த பார்த்துக்கோங்க. இப்போ மேலே வந்து இந்த இடத்துல 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2.5 இன்ச்சு கீழே இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் கர்வாக. இதான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் இதில் வந்துடும். சரியா? அப்புறம் ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கர்வாக ஹைட் வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம்னா லூஸாக, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னா கரெக்டாக அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் ஆர்ம் ஹோல் பார்ட்டு. ஓகே, ஸோ வந்து இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்குது. ஸோ சைடில் வந்து 15 இருக்குது. கீழே ஹைட் வந்து நம்ம 17 எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் நாங்கள் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஹைட்டு. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும், அந்த 15ஐயும் இந்த 17ஐயும் கர்வாக நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது ஆர்ம் ஹோல். ஸோ நான் சொன்ன மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த கர்வை வந்து அந்த ஆர்ம் ஹோலில் கர்வை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கர்வையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி இப்படி தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஃபுல் அம்பர்லா மாதிரி இருக்குங்க இது. ஸோ அந்த சென்டரில் இருக்கிறது வந்து நெக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு, சைடில் வந்து ஆர்ம் ஹோல். ஓகே, இந்த மாதிரி போட்டால் இப்படி தொங்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த ப்ளீட்ஸ் மாதிரி இப்படி தெரியும். இப்போது இந்த சைடில் ஆர்ம் ஹோல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஆர்ம் ஹோல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த இடத்துல ஜாயின் கொடுத்துக்கலாம். சரியா? அது ரவுண்டாக நீங்கள் நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, இது கட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பார்டரை எடுத்துக்கலாம். எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இந்த பார்டர் வந்து நம்ம ப்ளீட்ஸ் மாதிரி நெக்கில் வைக்க போகிறோம். ஓகே, ஃபுல்லாக ப்ளீட்ஸ் அப்படியே வச்சுட்டு நெக்கில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அதுக்கு தான் இந்த பார்டர் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், சிமிலராக தான் இருக்குது. கொஞ்சம் ஒயிட் வரதுனால கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற பீஸில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோலுக்கு வேணும், அப்புறம் வந்து பேக் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த கவுன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான கவுன் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.